காலைல போனவன் எங்கே தான் போனானே தெரில, இன்னும் வரவே இல்லை. ஒரு வேலை சொன்னோன்னு வச்சிங்களேன், முதல்ல செஞ்சிருவோம். என்ன பண்ணுறானே தெரியல. ஒரு சுறவழி கிளம்பியதே சிவதாண்டவம் குரு வணக்கம். ஆடா வணக்கம்டா. காலைல 6 மணிக்கு போனவன் சாயங்காலம் 6 மணி ஆக போகுது. இவ்வளோ நேரம் என்ன தான் பண்ணிட்டு இருந்த? ஒரு வேலை கொடுத்தா கரெக்டாக செய்யறியா? சொல்றது ஈஸினா, வாங்கிட்டு வந்து எவ்வளோதாம்மா கஷ்டம். நீ ஈஸியாக சொல்லிடுற வாங்கிட்டு வருண்டு. அங்கே போய் பார்த்தா தானே தெரியும். நீ போய் வாங்கி பாருண்ணா, உனக்கு தெரியும் கஷ்டம். டேய் என்னடா கஷ்டம்? காலைல 6 மணிக்கு போனேன், சாயங்காலம் 6 மணி ஆகுது. ஒரு வேலை கொடுத்தா இவ்வளோ நேரம் ஆக்குவேன். சாதாரண ஒரு செவரொட்டி வாங்குறதுக்கு உனக்கு எவ்வளோ கஷ்டம்? என்னதே சாதாரண செவரொட்டியாண்ணா? கறிக்கு வந்து பாருண்ணா, கறி வாங்குறாங்களோ இல்லையோ வாரம் வந்து செவரொட்டி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓ, இந்த பக்கம் பார்த்தா பொண்டாட்டி உடம்பு சரியில்லை சொல்கிறான், இந்த பக்கம் பார்த்தா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சொல்கிறான். நடுவில் என்ன பார்த்தா கோழி தானடா. உனக்கு ஏன்டா செவரொட்டின்னு கேட்டு கேவலமாக பார்க்குறானே இந்த மூஞ்சை பார்த்து. டேய் என்னடா சொல்கிறேன்? ஓ, ஒரு கடை 2 கடை இல்லைண்ணா, 20 கடை ஏறி இறங்கண்ணா. காலைல 6 மணிக்கு போனேன், சாயங்காலம் 6 மணிக்கு வந்தேன். எவ்வளோதாம்மா கஷ்டப்பட்டு வந்தேன். நீ இங்கே நின்று சொல்கிற, அங்கே போய் நின்று பார்த்தா தெரியும். கடையிலே இல்லைண்ணா செவரொட்டி. நான் என்ன பண்ணுவேண்ணா? ஜதை பண்ணிட்டா இது ஒரு பெரிய தலைநோக்கடாகுதுடா. கோழியே வாங்கிடலாம் போல, ஆனால் செவரொட்டி கிடைக்க மாட்டேங்குது. வாரம் செவரொட்டி வாங்குறதுக்கு நம்ம கடையில் போய் நிற்கிறது பெரும் தலைநோக்கடாகுது. கடுப்பாகுது. நோ, நீ ஏன்னா கவலைப்படுற? அடுத்த வாரம் நான் ரெடி பண்ணுறேன் செவரொட்டிக்கு. நீ ஏதோ பயப்படாத, நான் ரெடி பண்ணி அடுத்த வாரம் உங்கள்கிட்ட சொல்லுவேன். என்னடா சொல்கிற? இந்த வாரமே கிடைக்கலன்ற, அடுத்த வாரம் எப்படிடா கிடைக்கும்? நோ, நீ கவலைப்படாதண்ணா. வீடு பக்கத்தில் ஆடு மேய்ச்சி இருந்துச்சு, வீட்டில் கட்டி வச்சிக்கிறேன். அடுத்த வாரம் செஞ்சிடலாம். சூப்பர்ரா. அந்த ஒரு விஷயம் தான் செய்யாமல் இருந்தேன். அந்த ஒரு விஷயம் செஞ்சுன்னு வச்சுக்கேன், 4 பேர் உதவ வச்சிருவேன். சரி, செவரொட்டி வாங்கிட்டு வந்தியா இல்லை? நோ, செவரொட்டி வாங்கிட்டு வந்துட்டேண்ணா. ரேட்டு தான் அதிகமாக சொல்கிறாங்க, 300 400 சொல்கிறாங்க. நேற்றுக்கு சின்னதாக திமாக் கொண்டுக்குது. சரி விட்றா, என்னடா பண்ணுறது? கோழி வளர்த்தா எல்லா கஷ்டத்தையும் அனுப்பிச்சு தான் ஆகணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் செவரொட்டியை. நாளைக்கு சுட்டு சாப்பிட்டுட்டுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. சுட்டு சாப்பிட்டுட்டுமா வீட்டுக்கு போய்? மரியாதையாக கொடுத்துட்டு போயிடு, உதவ வாங்கிடுவேன். ஓ, கோழி உடம்பு மட்டும் பார்க்குற, எங்கள் உடம்பு பார்க்க மாட்டேன். சரி இப்படி இருந்தா வச்சுக்கோ, போயிட்டு வரண்ணா. டே அந்த ஆடை அவுத்து விட்றா, அடி வாங்க வச்சுட்டு போகிறேன். போய் அவுத்து விடு முதல்ல.